ஹலோ மக்களே, ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோட நேம் ஜானு. இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேனிஃபெஸ்டேஷன்லேயே ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெக்னிக் அண்ட் ஒரு அட்வான்ஸ்டான டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம். அந்த டெக்னிக் பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விசுவலைசேஷன். இந்த விசுவலைசேஷன் அப்படின்றது வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் ஒரு பவர்ஃபுல் டெக்னிக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த விசுவலைசேஷன் நீங்கள் இம்மிடியேட்டாக பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இம்மிடியேட்டாக பண்ண முடியாது. லைக் இப்போ நீங்கள் ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இம்மிடியேட்டாக எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி பேசிக்காக தெரியும், நான் உடனே வந்து இந்த விசுவலைசேஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் இம்மிடியேட்டாகவே பண்ணக்கூடாது. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கிரவுண்ட் ஒர்க் பயிற்சியான கிராட்டிடியூட் எழுதுறது அண்ட் அஃபர்மேஷன்ஸ் கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிட்டு தான் விசுவலைசேஷன் பண்ண முடியும். ஸோ இதுவுமே வந்து ஒரு இந்த கிராட்டிடியூட் எழுதுறதும் அஃபர்மேஷன் கேட்குறதுமே ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் எழுதிட்டு உங்கள் மைண்ட் செட்டு எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு கரெக்டாக ஒரு அலைன்மெண்ட்குள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த விசுவலைசேஷன் வந்து நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா, நான் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நான் இந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச். ஸோ நிறைய பேருக்கு வந்து நான் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிளாஸுமே நிறைய பேருக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிளாஸ் ஏதாவது நீங்கள் அட்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு பர்சனலாக என்கொயரி பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் விசுவலைசேஷன் டெக்னிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது அந்த டெக்னிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மென்டலி எப்படி ப்ரிப்பேர் ஆகிக்கிறது அண்ட் அந்த டெக்னிக்ஸ் எப்படி நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அண்ட் விசுவலைசேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது, இந்த 3 விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக புரியாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த விசுவலைசேஷன் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்க்கலாம். விசுவலைசேஷன் மெத்தட் அப்படின்றது சிம்பிள். லைக் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறீங்க, ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது உங்கள் லைஃப்பில் ஆல்ரெடி கிடைச்ச மாதிரி கண்ணை மூடி நீங்கள் யோசிக்க போகிறீங்க. இதுதான் விசுவலைசேஷன் மெத்தட். ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம், அதுக்கு வந்து நம்ம மென்டலி எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் விசுவலைசேஷன் மெத்தட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, நான் சொல்கிற இந்த பேசிக் 4 திங்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் இன்டென்ஷன் வந்து கிளியராக இருக்கணும். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். உங்கள் கோலை வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். ஈவன் அது வீடாக இருக்கலாம், இல்லை காராக இருக்கலாம், இல்லை ஒரு கெரியராக இருக்கலாம், இல்லை நீங்கள் அப்ராடுக்கு போகணும்னு நினைக்கலாம். வாட் எவர் உங்களுக்கு என்ன வேணுன்றத இன்டென்ஷனை வந்து கிளியராக கொண்டு வாங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மைண்டையும் நம்ம மனசையும் அதுக்கேற்ற மாதிரி ஒருமுகப்படுத்தணும். இதெல்லாம் பண்ணாமல் நம்ம ஒரு விசுவலைசேஷன் பற்றி எனக்கு பேசிக் தெரியுது, நான் கண்ண மூடி அதெல்லாம் எனக்கு வேணும், நான் யோசிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நான் சொல்கிற இந்த 4 விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். உங்கள் மைண்டையும் மனசையும் எப்படி வந்து அதை நோக்கி ஃபோக்கஸாக கொண்டு போகணும் அப்படின்னா, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அது மாதிரி ஏதாவது பண்ணுங்கள். ஒரு 2 டேஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். மார்னிங் வந்து யோகா பண்ணுறீங்க, இல்லை அப்படின்னா கண்ணை மூடி அமைதியாக ஒரு இடத்துல உட்காடுறீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி உங்கள் மைண்டையும் மனசையும் ஃபஸ்ட்டு காம் பண்ணி ஒரு அமைதியான நிலைக்கு கொண்டு போங்க. அண்ட் 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் வீட்டில் ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸை வந்து நீங்கள் கண்டுபிடிங்க. டிஸ்ட்ராக்ஷன் வந்து கம்மியாகிற மாதிரி. இப்போ நீங்கள் ஹாலில் உட்காந்து விசுவலைசேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, மேபி நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லை குழந்தைங்க இருப்பாங்க, அவங்க கத்திட்டு இருப்பாங்க, ஃபேமிலியில் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த சுற்றி இருக்கிற இன்ட்ராக்ஷன் தான் உங்கள் காதில் விழுகுமே தவிர உங்கள் மனசு வந்து ஃபோக்கஸ்டாக அலைன்மெண்ட்டாக இருக்காது. ஸோ உங்கள் வீட்டில் உங்களுக்கு அமைதியாக கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு பிளேஸை வந்து கண்டுபிடிங்க. இது வீட்டில் தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால், நான் வீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு மேபி ஆஃபீஸில் கூட ஒரு இடத்துல நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் தனியாக இருக்க முடியும். இல்லை நீங்கள் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல 10 மினிட்ஸ் பார்க் போகிறீங்க, வாட் எவர் ஒரு பிளேஸில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க அப்படின்னா அந்த பிளேஸை வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அண்ட் 4th விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு டைம் வந்து ஷெட்யூல் பண்ணுங்கள். இதை வந்து நான் மேக்ஸிமம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் எப்போ வந்து இந்த விசுவலைசேஷன் பண்ணணும்னு சொல்லுவேன்னா, மார்னிங் எந்திரிச்ச உடனே பண்ணலாம் அண்ட் தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணலாம். ஏன்னா ஸோ இந்த டைமில் பண்ணும்போது நம்மளை சுற்றி இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். அந்த டைமில் ரொம்ப காமாக இருக்கும். ஏர்லி மார்னிங் எந்திரிக்கும் போது சுற்றி பெருசாக எதுவும் நாய்ஸ் இருக்காது. அந்த தூங்குறதுக்கு முன்னாடியும் பெருசாக நாய்ஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு ஷெட்யூல் டைம் போட்டு செட் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்னென்னா விசுவலைசேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மென்டலி எப்படி ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விசுவலைசேஷன் மெத்தட் எப்படி பண்ணுறது, அதை ப்ராப்பராக எப்படி அலைன்மெண்ட்டாக லைஃப்பில் கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த விசுவலைசேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு அமைதியான என்விரான்மெண்ட்டில் போய் உட்காந்துட்டு கண்ணை மூடிக்குங்க. ஃபஸ்ட்டு கண்ணை மூடிட்டு உங்கள் லைஃப்பில் அந்த விஷயம் ஆல்ரெடி இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணணும்.
இப்ப என்னோட கோல் வந்து ஒரு வீடு கட்டுறது அப்படின்னு வச்சுட்டோம்னா, இப்ப நீங்க வீடு கட்டும்போது மேபி அது ஹவுஸ் வார்மிங் ஃபங்ஷனா கூட இருக்கலாம். அந்த ஹவுஸ் வார்மிங் ஃபங்ஷன் அப்ப என்னென்ன நடந்துட்டுருக்கு, ப்ரெசென்ட்டா என்ன நடந்துட்டுருக்குன்றத தான் நம்ம கண்ண மூடி, நம்ம வந்து விசுவலைசேஷன் இதில நம்ம மனக்காட்சியா ஓட்டப் போறோம். இதெல்லாம் என் லைஃப்ல நடந்துட்டுருக்கு. என்னோட சொந்தக்காரவங்க வர்றாங்க. ஐயர் வந்து இந்த ஹோமம் இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ என் ஃபேமிலில எல்லாருமே வந்து என்ன ப்ரைடா பார்க்குறாங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க யோசிக்கிறீங்க. ஸோ ஆல்ரெடி இது என்னோட லைஃப்ல இப்ப நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாரி நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து திங்க் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட எல்லா சென்ஸையுமே நீங்க வந்து யூஸ் பண்ணணும். இந்த விசுவலைசேஷன்ல எப்படி நான் சென்ஸ யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்டா இருக்கும். லைக் நீங்க ஒரு விஷயத்த பார்க்குறீங்க அப்படின்னா, அது உங்க லைஃப்ல உண்மையாவே இருக்கிற மாரி பாருங்க. நான் மேபி அந்த ஹவுஸ் வார்மிங் ஃபங்ஷன வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ இந்த ஹவுஸ் வார்மிங் ஃபங்ஷன்ல என்னோட வீட்ல வந்து லைக் இந்த ஒரு பெரிய நான் சோஃபா போட்டிருக்கேன். இது வந்து இவ்வளோ அழகா இருக்கு. அதோட ஷேப் வந்து இப்படி இருக்கு. எல் சைஸ் சோஃபா வந்து போட்டிருக்கேன். இது வந்து ஒயிட் கலர்ல இருக்கு. அதோட டெக்ஸ்சர் வந்து எப்படி இருக்கு? சாஃப்ட்டா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணுங்க. அத டச் பண்ணா அவ்வளோ ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. அண்ட் நம்ம இந்த ஹவுஸ் வார்மிங் ஃபங்ஷன் பண்ணும்போது அந்த பூஜை திங்ஸோட ஸ்மெல்ஸ் எல்லாம் வரும் பார்த்தீங்களா? அது எல்லாமே ஃபீல் பண்ணுங்க. இந்த ஸ்மெல் பண்ணும்போது ரொம்ப வந்து டிவைனா இருக்கு அப்படின்ற மாரி ஃபீல் பண்ணுங்க. அண்ட் அதில ஃபுட்டு நீங்க ஹவுஸ் வார்மிங் ஃபங்ஷன்ல ஃபுட்டு லைக் எல்லாத்துக்கும் ஃபுட்டு குடுப்போம். ஸோ அந்த ஃபுட்டு வந்து இந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா எமோஷன்ஸையும் நீங்க வந்து எல்லா சென்ஸையுமே வந்து விசுவலைசேஷன்ல யூஸ் பண்ணுங்க. இப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது, நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது, நம்ம சப்கான்ஷியஸ்க்கு இந்த அளவுக்கு நம்ம லைஃப்ல அது தேவை அப்படின்றத ரொம்பவே வந்து நம்ம அட்டாச்மெண்ட்டா சொல்லலாம். எவ்வளோ தூரம் இந்த விசுவலைசேஷன நம்ம ரொம்ப லைஃப்ல இம்பேக்ட்டா எடுத்து கொண்டு போறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணுன்றதுமே ஈஸியா கிடைக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எமோஷனையும், ஃபீலிங்ஸையும் வந்து இந்த விசுவலைசேஷன்ல அழகா கொண்டு வரணும். இப்ப லைக் அந்த சேம் ஹவுஸ் வார்மிங் ஃபங்ஷனே நம்ம நடக்கும்போது, நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள ப்ரைடா பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியா ஃபீல் ஆகும். நம்மளோட ஒரு நீண்ட நாள் கனவுன்னு சொல்லலாம் அந்த வீடு கட்டுறது. அந்த விஷயம் நம்ம லைஃப்ல நடக்கும்போது, எவ்வளோ ஹாப்பியா இருக்கும். அந்த ஹாப்பி எல்லாத்தையும் உங்களுக்கு லைக் ப்ரெசென்ட்டா நடக்கிற மாரி இமேஜின் பண்ணி பார்த்துக்கங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இத நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். இத வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாம நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ 5 டூ 10 மினிட்ஸ் நீங்க இனிஷியலா பண்றீங்க அப்படின்னா, 5 டூ 10 மினிட்ஸ் டெய்லி பண்ணுங்க. இப்ப நீங்க இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, ஒரு 5 நிமிஷம் ஃபர்ஸ்ட்டு விசுவலைஸ் பண்ணி பாருங்க. இன்னொன்னு இந்த விசுவலைஸ் பண்ணும்போது சுத்தி இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே உங்களுக்கு வந்து கேட்கக்கூடாது. நீங்க சுத்தி இருக்க டிஸ்ட்ராக்ஷன பார்த்துட்டு, அத காதுல வாங்கிட்டு நீங்க இந்த விசுவலைசேஷன் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு சுத்தமாவே யூஸ் கிடையாது. ஸோ இத நான் உடனே பண்றேன். நான் ரொம்ப நேரம் உட்காந்து யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா நார்மலா பண்ணாம ஒரு 5 மினிட்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்து ஒரு 6 மினிட்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்படியே சொல்லிட்டு அந்த டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க. விசுவலைசேஷன் பிராக்டிஸ்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு விஷயம் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி கன்சிஸ்டன்சி ரொம்ப 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 முக்கியம். எந்த அளவுக்கு நீங்க கன்சிஸ்டன்சியா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு தான் நீங்க லைஃப்ல வந்து அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் கிராட்டிட்யூட் கண்டிப்பா எழுதுங்க. நான் விசுவலைசேஷன் மட்டும் பண்றேன். நான் கிராட்டிட்யூட் எழுதாம விட்டுறேன் அப்படின்னா, அது சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாம இருக்கலாம். ஸோ யுனிவர்ஸோட விதிப்படி நீங்க எந்த அளவுக்கு நம்ம லைஃப்ல ஆல்ரெடி இருக்கிறதுக்கு நீங்க நன்றி உணர்வா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு தான் நம்ம ஆசைப்பட்ட விஷயமும் கிடைக்கும். ஸோ நீங்க விசுவலைசேஷன் பண்றீங்க அப்படின்னா, நீங்க கண்டிப்பாவே கிராட்டிட்யூட் எழுதணும். டெய்லி ஒரு 20 சென்டென்ஸ் ஆவது மறக்காம எழுதிருங்க. ரொம்ப மேஜரான விஷயம். இப்ப நான் விசுவலைசேஷன் பண்றேன். எனக்கு இம்மீடியட்டா அது கிடைக்கணும். ஒரு இம்மீடியட் ரிசல்ட் வச்சு நீங்க எது பண்ணாலுமே நடக்காது. ஸோ நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஆகும். அதுக்குள்ள நம்ம நிறையாவே ஸ்ட்ரகுளுமே அனுபவிப்போம். ஸோ இம்மீடியட்டா எனக்கு ரிசல்ட் வரணும் அப்படின்ற மாரி ஒரு ரஷ் பண்ணி எந்த விஷயமே பண்ணாதீங்க. ப்ராசஸ வந்து ரொம்ப பிளண்டா நம்பணும். நெறைய பேர் என்ன பண்றோம், இதெல்லாம் பண்றோமே, இது நடக்குமா? இது உண்மையா? இல்ல சும்மா ஏதாவது சொல்றாங்களா? அப்படின்ற மாரி நீங்க ஒரு டவுட்ல பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த விஷயம் பலிக்காது. ஸோ ப்ராசஸ வந்து ரொம்பவே வந்து பிளைண்டா நம்புங்க. இது எனக்கு லைஃப்ல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டா நம்பிட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா, விஷயம் உங்க லைஃப்ல வந்து கண்டிப்பாவே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்ப நீங்க விசுவலைசேஷன் பண்றீங்க அப்படின்னா, நீங்க தவிர்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லிமிட்டட் பிலீஃப்ஸ். லிமிட்டட் பிலீஃப்ஸ் அப்படின்றது, எனக்கு இப்ப வீடு வாங்கணும்னு நான் நெனைக்கிறேன். பட் என்னோட சேலரி ரூ. 10,000. இந்த ரூ. 10,000 வச்சு நான் எப்படி வீடு வாங்க முடியும்? நான் உடனே கண்ண மூடி ஒரு கனவு கண்டா எல்லாமே நடந்துருமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டட் பிலீஃப்ஸ் வச்சிருப்போம். நீங்க இந்த லிமிட்டட் பிலீஃப்ஸ் இருந்தா, கண்டிப்பா நீங்க நெனச்சது நடக்காது. ஸோ யூனிவர்ஸோட வேலை என்ன? உங்களுக்கு வேணும்ன்றத குடுக்குறது. அது எந்த மூலமாவும் உங்க லைஃப்ல நடந்து தான் தீரும். இப்ப நீங்க ரூ. 10,000 இருக்கிற நீங்க வந்து ஒரு 1,00,000க்கு நீங்க பிளேஸ் ஆகலாம். உங்க லைஃப் எப்படி வேணாலும் மாறலாம். என்ன விஷயம் வேணாலும் நடக்கலாம். ஸோ ப்ராசஸ பிளைண்டா நீங்க நம்பிட்டு,
அதுக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ அதை கன்சிஸ்டன்சியோட கண்டிப்பாகவே நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும். அண்ட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு லைக் நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டிப்ஸ் வேணால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு இயர்ஃபோன் வேணால் போட்டுக்கோங்க. இயர்ஃபோன் போடும்போது உங்களை சுற்றி வந்து ரொம்ப எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே இருக்காது. இயர்ஃபோன் போட்டுட்டு ஒரு நார்மல் ஒரு ரொம்ப ஸ்மூத்தான ஒரு மியூசிக் ஏதாவது பேக்ரவுண்டில் வந்து நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுற்றி பெருசாக எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். அண்ட் ஃபோனில் வந்து டைமர் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு 5 நிமிஷம், அடுத்த நாள் வந்து ஒரு 6 நிமிஷம், 7 நிமிஷம் இப்படி சொல்லிட்டு கிராஜுவலாக வந்து இம்ப்ரூவ் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் நீங்கள் ஒரு ½ அன் ஹவர் வரைக்கும் கூட நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணலாம். ஸோ கிராஜுவலாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபோனில் டைமர் செட் பண்ணிவிட்டு அது மாதிரி பண்ணிக்கலாம். இந்த விசுவலைசேஷனில் உங்களுக்கு ஏதாவது இன்னும் டவுட் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலாக கூட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆக்சுவலாக லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிளாஸ்மே நான் 1-to-1 கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு என்கொயரி பண்ணி அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 6 மந்த் கோச்சிங் கிளாஸாக இருக்கும். ஒரு 6 மந்த்ஸ் நீங்கள் பண்ணும்போது ஒரு கன்சிஸ்டன்சியோட ஃபோக்கஸ்டாக பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் வேணுன்ற விஷயத்த ரொம்ப ஃபோக்கஸ்டாக பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃபேமிலிக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.